சத்தியம் டிவியின் இந்த சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் உதவித்தொகையை மலேசியாவில் உள்ள மாணவர் பாரதிதாசனுக்கு வழங்குவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது இன்று சட்டப்பேரவையிலும் அது எதிரொலித்திருக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக இப்போது நாம் மலேசியாவிலிருந்து இந்த சிறப்பு நேரலையில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவர் பாரதிதாசனிடம் நேரலையில் தொடர்பு கொண்டு முதலில் அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது, அவர் என்ன படிப்பிற்காக மதுரையிலிருந்து அங்கு சென்றிருக்கிறார் என்ற விவரங்களை நாம் முதலில் கேட்போம். அதற்கு முன்னதாக இந்த அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் சிறப்பாக பள்ளிக்கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசின் சார்பாகவே அந்த முழுமையான நிதி உதவி வழங்கி வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் முதுநிலை கல்வி மற்றும் PhD ஆராய்ச்சி படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் படிப்பு ஆகியவற்றிற்காக அரசு தரப்பிலேயே இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்படுகிறது. அவ்வாறு சிறப்பாக படித்த மாணவர் பாரதிதாசன் மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அவர் அந்த திசு பொறியியல் மற்றும் மீளுருவாக்கம் துறையில் ஆராய்ச்சி படிப்பை படிப்பதற்காக அவர் 2023ஆம் ஆண்டு மலேசியாவுக்கு சென்றிருக்கிறார். அதற்கு பின்னர் அவருக்கு என்ன நடந்தது, இப்போது என்ன சிக்கல் என்பது தொடர்பாக பாரதிதாசனிடமே கேட்கலாம். பாரதிதாசன், வணக்கம். இப்போது உங்களுக்கு உதவித்தொகை கிடைப்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஒரு பதில் அளித்திருக்கிறார். 48 லட்சம் ரூபாய் அவருக்கு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. உரிய ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்காததால் இந்த ஆண்டு அவருக்கு உதவித்தொகை வழங்குவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். நீங்க உங்களுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டது? அமைச்சரோட பதில் உங்களுக்கு திருப்தியா? இல்ல சார், நான் அந்த கருத்துல இருந்து வேறுபடுறேன். தெரிஞ்சே போய் சொல்றாரு அப்படின்றதான் நான் சொல்றேன். நான் ஒரு டேட்டா ரீட் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் வந்துருச்சு சார். இப்போ PhD 4 வருஷம் அந்த எனக்கு கொடுத்தாங்க. நான் as soon as possible 3 இயர்ஸ்ல முடிக்கிறேன் அப்படின்னு என்னுடைய ஆய்வுக்காக நான் மலேசியா வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு உண்டான ஃபீஸ் வந்துருச்சு. செகண்ட் இயருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டாங்க. லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 6 மந்த் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு மெட்டீரியல் வேணும், அதாவது செல்லு வேணும், மூலப்பொருட்கள் வேணும், திசு செல்லுல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அரசுக்கு அதுக்கு விண்ணப்பமும் பண்ணேன். அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. தொடர்ந்து பேசுறேன், அரசுக்கு மெயில் அனுப்புறேன். வெல்விஷர்ஸ் மூலியமா அண்ணன் வன்னியரசை 20ஆம் தேதி 7வது மாசம் 2026ல போய் பாக்குறேன். அதாவது என் வெல்விஷன் மூலமா பாக்குறேன். அடுத்த அவசர மனுவா 11ஆம் தேதி 08/2026ல அவர் மறுபடியும் பாக்குறேன். அவரு செக்ரட்டரியில பேசுறாரு. அவருக்கு பர்சனலா போன் எடுக்கல. அவர் பிஸியா இருந்திருப்பாரு. சார், இந்த மாதிரி நான் படிக்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய ஆய்வு நான் இதுல பண்றேன், நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அவருக்கு பர்சனலா வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிட்டேன். அப்படி இருந்தும் ஏன் அவர் சட்டசபையில் அப்படி பேசுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன டேட்டா உண்மை. 2025க்கான முழு உதவித்தொகையும் கிடைச்சிருக்கு. 2026க்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டாங்க. சரி, நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு ஆராய்ச்சிக்கு தேவையான புத்தகம் வாங்குறதுக்கு, மற்ற செலவுகளுக்கு, மற்ற மீன்ஸ் கான்ஃபரன்ஸ் போறதுக்கு, செல்கள் வாங்குறதுக்கு, கன்சியூமபிள் வாங்குறதுக்கு, ரியேஜென்ட்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஆராய்ச்சிக்குன்னு அவங்க எனக்கு நீங்க அலோகேட் பண்ண ஃபண்டை கொடுங்க அப்படின்னு இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாணவர் கூடுதல் தொகையை கேட்கிறாரு அப்படின்னு இதுலயும் நான் பார்த்தேன். நான் என்ன தொகை, இப்ப ஜிஓல 36 lakhsனா 36 lakhs தான் கொடுப்பாங்க, அதற்கு மேல கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன பணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் ஏப்ரல் 24 என்டாஸ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் மூலியமா நான் ஒரு மெயில் அனுப்பிட்டேன். நான் கிடையாது, நானும் அதை அட்டாச் பண்ணி அனுப்புனாங்க. என்னென்ன தேவை, ஒரு ரிசர்ச்சுக்கு என்னென்ன தேவைன்னு த்ரோ த யூனிவர்சிட்டி மூலியமா தான் போகுது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க பேங்க்ல போய் லோன் கேட்டா பேங்க் உங்களுக்கு உடனே லோன் தர மாட்டாங்க. கல்லூரியில போய் உங்களுக்கு எவ்வளவு காலேஜ்ல இருந்து கொட்டேஷன்ஸ் வாங்கிட்டு வாங்க, எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, மத்த ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கொடுக்கப்பட்டதான் அந்த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் மார்ச் 24 என்டாஸ்மெண்ட் லெட்டரா ப்ரொஃபசர் அனுப்பியாச்சு. ஏப்ரல் 21ஆம் தேதி எல்லா பில்லையும் சென்ட் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் ரிசர்ச் ஃபீஸ். ஏப்ரல் 27 ஃபாலோ அப் மெயில் பண்றேன்.
ஏப்ரல் 13ல கிளாரிபிகேஷன் நான் அனுப்புறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நான் வந்து நீங்க சப்மிட் பண்ணுங்க, எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி. ஜூன் 8 வந்து மறுபடியும் ஃபாலோ அப் மெயில் பண்றேன். ஜூன் 29 என்னென்ன வாங்க போறேன்னு கொட்டேஷன் அனுப்புறேன். அதுக்கப்புறம் அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. திருப்பி மெயில் போடுறேன். அரசு கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரலன்னா, சரி வன்னி அரசு அண்ணனை ட்ரை பண்ணலாம், அவர் ஒரு நல்ல ஒரு சமூக நீதியா இப்ப பொறுப்பேற்றிருக்காரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு அவரை அணுகுறேன். அவரும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த சோசியல் மீடியால நம்மள வந்து சொன்னாவது இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு என் மனக்குமுறல நான் வந்து சோசியல் மீடியால வந்து சொன்னேன். ஆனா என்ன வந்து அவர் வந்து இப்படி ஒரு போர்ட்ரேட் பண்றது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. பாரதிதாசன், நீங்க இந்த அம்பேத்கர் அயலக உயர் படிப்பு திட்டத்துக்கு நீங்க எப்படி தேர்வு செய்யப்பட்டீங்க? ஒண்ணு. இன்னொன்னு, மதுரையில நீங்க எங்க கல்வி பயின்றீங்க, உங்களுடைய பள்ளிக்கூட கல்வி அனுபவம், மற்றும் இப்போதைக்கு அவர் இந்த 48 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கி இருக்கதா வந்து அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆண்டுக்கான, அதாவது 2025-26 இதற்கான கல்வி தொகை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது இருக்கு. அது இன்னும் டைம் இருக்கா? அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சு போச்சா? அடுத்து நீங்க கல்வி தொடர்வதற்கு இந்த அமௌண்ட்டை எவ்வளவு நாளைக்குள்ள கட்டணும் நீங்க? ஆக்சுவலி சார், நான் வந்து கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஐட்டம்ஸ் வந்து சில கம்பெனிஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிட்டேன். சிலது வந்து கொட்டேஷன் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து பே பண்ணுங்க, அப்பனாதான் எங்களால மெட்டீரியல் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10% ரிசர்ச் உள்ள ஓடிட்டு இருக்கு. நான் என் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும். என் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும்னா எனக்கு டேட்டா வேணும். இப்ப சில கெமிக்கல் தேவைப்படுது, இதெல்லாம் தேவைப்படுதுன்னு மெயிலும் அனுப்பிட்டேன். ரெஸ்பான்ஸ் வரல. இப்ப எனக்கு வந்து ஒரு வாரத்துல கிடைச்சிச்சுன்னா நான் ஆர்டர் பண்ணி நான் வந்து கெமிக்கல் இங்க வர வச்சு என்னுடைய ஆராய்ச்சி தொடர்றதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே. இப்போ நீங்க படிக்கக்கூடிய அந்த திசு பொறியியல் மற்றும் மீளுருவாக்கம், இதற்கு வந்து இந்த ஆய்வு முடிப்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? நீங்க இப்போ செகண்ட் இயர் நீங்க சொன்னீங்க, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் இந்த ஆய்வு முடிப்பதற்கு? டிலே இல்லாம ஃபண்டிங் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு வருஷத்துல முடிச்சிருவோம் சார். ஓகே. இப்போ நீங்க மதுரை எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? இந்த திட்டத்துக்கு நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க சொல்லுங்களேன். நான் மதுரை உசம்பட்டியில நாடக சரஸ்வதி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல முடிச்சேன். அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இந்த துறைக்கு அப்ளை பண்ணேன் சார். இல்ல 2023 நீங்க மலேசியால அப்போ 2 இயர்ஸா இருக்கிறீங்க? இல்ல 2023ல என் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச்க்கு உண்டான ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். எப்படி அப்ளை பண்ணி, என்னென்ன விஷயங்கள் தேவை, ஒரு ஆய்வு பண்றதுக்கு முன்னாடி எதை பத்தி நம்ம ஆய்வு பண்ண போறோம், பின்னாடி என்ன ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆராய்ச்சியில வந்து ஒரு நாவல் தேவை, ஒரு முக்கியத்துவம் தேவை, அதாவது புதுமை தேவை. மத்தவங்க பண்ற ரிசர்ச் நீங்க பண்ண முடியாது இல்லைங்களா? என்னுடைய ரிசர்ச் வந்து ஹியூமன் பிரெயினை எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு மாடல், இன்விட்ரோ ஏஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதன் மூலியமா ஏஜுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு. இந்த ஆய்வை வந்து அவங்க தொடர்ந்து ஆய்வுக்கு வந்து அழுத்தம் அதாவது என்னுடைய ஆய்வை வந்து ஒரு முட்டுக்கட்டையா தான் நான் பார்க்கிறேன் இந்த விஷயத்துல. இன்னைக்கு அவரு உங்க பிரச்சனையை வந்து சட்டப்பேரவையில் கோபிச்செழிவன் அந்த பிரச்சனையை எழுப்பினார். இந்த பிரச்சனையை எழுப்பும் போது கடந்த முறையை விட, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3 மடங்கு மாணவர்களுக்கு இந்த அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழே நாங்கள் நிதி உதவி வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம், யாருக்கும் தடங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, நீங்கள் அந்த 2023 அந்த போன பேட்சில் நீங்கள் ஒரு மாணவர் தான் போயிருக்கீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் சிக்கல் இருக்கா, வேற யாருக்கும் இருக்காது? சார், இதுல வந்து நான் ஒருத்தர் தான் பிஹெச்டி ஆய்வு மாணவர். போனதுல நான் ஒருத்தர் தான் ஆய்வு மாணவர். மத்த அங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துல கோர்ஸ் முடிஞ்சிடும். அங்கெல்லாம் வந்து டியூஷன் ஃபீஸ் தியரிட்டிக்கலா தான் படிப்பாங்க. நீங்க எல்லாமே அப்ளைடு சயின்ஸ், அப்ளைடு ஸ்கில்ஸ் வேணும் இந்த இடத்துல உங்களுக்கு. இல்ல இது கொஞ்சம் விளக்கம். நீங்க பண்ணக்கூடிய அந்த ஆய்வு இருக்குல்ல, இந்த டிஷ்யூ இன்ஜினியரிங் மீளுருவாக்கம் அப்படிங்கன்னா அது என்ன? அதுல வந்து ஆய்வுக்கு இவ்வளவு செலவு, அதாவது 36 லட்சம் தான் அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க, நான் 48 லட்சம் கொடுத்ததா அவர் சொல்றாரு. அது 48 லட்சம் இந்த ஆண்டுக்கானதா அல்லது மொத்தமாவே அந்த ஆய்வுக்கு உள்ள மொத்த தொகையாது? இல்ல சார், அதாவது நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ரிசர்ச்சோட ப்ராஜெக்டோட ஹோல் ஃபண்டு வந்து ஆல்மோஸ்ட் 1 crore கிட்ட வரும் சார். என்னுடைய இந்த ஆராய்ச்சி முழுமையா நான் முடிக்கணும்னா 1 crore கிட்ட வரும் இந்தியன் ரூபில. நீங்க வந்து வருஷத்துக்கு 36 லட்சம்னு கொடுத்தீங்க. நீங்க பிளான் பண்ண, நீங்க ஒரு செட்டப் பண்ணி எனக்கு வந்து வருஷத்துக்கு 36 லட்சம் இதெல்லாம் கவர் ஆகும்னு கொடுக்குறீங்க. அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டடி டிசைன் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறேன். அந்த யூனிவர்சிட்டி அப்ரூவல் பண்ணுது. முதல் ஆண்டுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கலை கூடிய சீக்கிரத்துல சால்வ் பண்ணி எனக்கு டிலே ஆச்சு, ஆனா கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் இயர் போயிட்டு இருக்கும்போது
இந்த இந்த இடைக்கால தடை மாதிரி என் ஆராய்ச்சிக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு சார். இந்த 48 லட்சங்கிறது கடந்த ஆண்டுக்கே அந்த செலவாயிட்டதா? இந்த ஆண்டுக்கு நீ எவ்வளவு உங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கு? 36 லட்சங்கிறது வருஷத்துக்கு, அதாவது 36 லட்சங்கிறது காலேஜுக்கு 36 லட்சங்கிறது ஒரு வருஷம் காலேஜ் டியூஷன் ஃபீஸ், ரிசர்ச்சுக்கு உண்டான ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ். நீங்க இப்ப கான்ஃபரன்ஸ் போகணும், ஒரு பிஹெச்டி மாணவர் கான்ஃபரன்ஸ் போகணும், ஒரு ஆய்வு பண்றதுக்கு முன்னாடி எடுத்த உடனே ஒரு டைரக்ட் டோஸ் கொடுத்துட முடியாது. ஒரு சின்ன சின்ன ட்ரைனிங்ஸ் எல்லாம் வேணும். அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க மேல மேல போக முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங்ஸ் வேணும், அந்த ட்ரைனிங்ஸ்க்கு பணம் வேணும். இல்ல இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் அரசுல எவ்வளவு வர வேண்டியிருக்கு, அதை நிறுத்தி வைப்பதற்கான காரணம் நீங்க அதற்கான ஆவணங்களை முழுமையா சமர்ப்பிக்கல அப்படின்னு வன்னியரசு ஒரு முக்கியமான ஒரு புகார் சொல்றாரு. சமூக நீதித்துறை அமைச்சர் இன்னைக்கு உங்களுக்கு மேல அவர் அந்த இது ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. அவர் பெற்ற பணத்திற்கான ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உண்மையிலே நீங்க 12 மின்னஞ்சல் அனுப்பியிருக்கதா சொன்னீங்க. ஆனா அந்த மின்னஞ்சல்கள்ல நீங்க பெற்ற பணத்திற்கும் பெறப்போகும் பணத்திற்கும் அரசு தரப்பில் கேட்கப்பட்ட ஆவணங்கள் முழுமையாக அனுப்பி வைக்கப்பட்டதா பாரதிதாசன்? 100% அனுப்பியாச்சு சார். அப்படி அதுல ஏதாவது சிக்கல் இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நீங்க கேட்டிருக்கலாம். நான் அனுப்புற எந்த ஒரு மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. அல்லது வன்னியரசு என்னோட வெல்விஷஸ் போய் செக்ரட்டரியில பார்க்கும்போது நடந்துரும் தான் சொல்றாங்க. நான் வன்னியரசை பார்க்கும்போது நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒன்னும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இதை பேசினதுக்கு அப்புறம் அவர் இப்படி சொல்றாரு. ஓஹோ. இந்த போன கவர்மெண்ட்ல, அதாவது கடந்த ஓராண்டு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அதற்கான தொகை எப்படி வரப்பட்டது? இப்போது என்ன சிக்கல் என்ன ஏற்பட்டிருக்கு? சிக்கல் நீங்க என்ன பாக்குறீங்க? அதை இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதது மட்டும்தான் புதிய அரசுகளால் அந்த சிக்கல் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி போன கவர்மெண்ட்லயும் ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு சார். போன கவர்மெண்ட்ல வந்து ஒரு உமாசங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏடிடபிள்யூ சூப்பரண்டன்ட் வந்து நீ ஏன் வந்து லேபுக்கு வேணும்னா ஷூ ஏன் வாங்குற, ஏன் கோட்டு லேபுக்கு ஏன் கோட்டு வாங்குற, நீ ஏன் கான்ஃபரன்ஸ்க்கு ஸ்டான்ஃபோர்டு போற அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பினாரு. நான் எழுத்தாளர் இமயம் அவர்கிட்ட இதை புகார் செஞ்சு அவர் வேறொரு துறைக்கே மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசிடைஸ் ஆச்சு. ஒரு சில மாசத்துல வந்து எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்துருச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து நான் ரிசர்ச்சுக்கே எந்த ஒரு பணமும் தரமாட்டேன் அப்படின்னு ரிசர்ச் முழுமையா நிப்பாட்டி வைக்கிறாங்க சார். இது உங்களுக்கு இந்த பணத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? அதாவது இந்த ஆவணங்கள்லாம் எங்களுக்கு வரணும், இதுக்கு இந்த பொருட்கள் வாங்குவதற்கான இப்ப வரைக்கும் எதுவும் வந்தது உங்களுக்கு வரல? இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மெயில் வரல, அரசு வரல. இப்ப வரைக்கும் அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. நான் ஆல்ரெடி எல்லா பில்லும் சப்மிட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 21 சப்மிட் பண்ணிட்டேன், 27 ஃபாலோ பண்ணேன், 30ஆம் தேதி கிளாரிபிகேஷனும் கொடுத்துட்டேன். அந்த கிளாரிபிகேஷன் பத்தலன்னா இன்னொரு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கலாம். கிளாரிபிகேஷனும் கேட்கல. என்ன ஆவணங்கள் தான் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சட்டப்பேரவையில் அமைச்சர் வந்து அந்த ஆவணங்கள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு? உங்க இதே போல கோர்ஸ் வேற யாரும் படிச்சு இது போல வாங்கியிருக்காங்களா? நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஆய்வு மாணவர். எனக்கு யார் போயிருக்கா, நான் தான் முதல் ஆய்வு மாணவர். வேற யார் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியல சார். ஓகே. அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங்ல, அந்த மெடிக்கல் தொடர்பான மருத்துவம் தொடர்பான அந்த பொறியியல் மெடிக்கல் பிஹெச்டில யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா விசாரிச்ச வரைக்கும் நான் தான் ஒரு ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு அபிஷியலாவே சொல்றாங்க. ஓகே. அப்ப இது வருஷத்துக்கு 36 லட்சம்னா நீங்க 1 கோடி ரூபாய் செலவாகணும். இது ஒரு 4 வருஷமா தான் அந்த ஆய்வுப்படி ஆகும். ஆனா பணம் கொடுத்தால் 2 வருஷத்துல முடிச்சிடலாம்னு சொல்றீங்க இந்த உதவித்தொகை? ஆமா சார். ஆமா சார். இப்போதே சார் நீங்க பிராமிஸ் பண்ணதை கொடுங்க சார். நான் வந்து பிச்சை எடுத்தாவது நான் வந்து ரிசர்ச் நடத்துறேன் சார். அரசாங்கம் வந்து உறுதிமொழி அளித்த அந்த தொகையை வந்து உங்களுக்கு வந்து வழங்கணும். அதற்காக தான் நம்ம இந்த சிறப்பு நேரலையே வந்து என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்கணும். நீங்க வந்து இதுல ஒரு தரப்பு இது அரசியல் ரீதியாக நம்ம அணுகாம, கடந்த ஆட்சியிலும் இந்த சிக்கல்கள் இருந்தது, ஆனால் பணம் அதற்கான தொகைகள் வந்து முழுமையா வந்து அடைந்தது இந்த கடந்த ஓராண்டு 2024-25 உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 25-26 கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால பிரச்சனை நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறதுல அந்த திட்டத்தை தொடர்ந்து அந்த மாணவர்களோட எனக்கு அதுக்கு பதில் தெரியல சார். ஓகே. இதுல உள்ள மற்ற நாடுகளுக்கு இல்ல, மலேசியாவுக்கு உள்ள மாணவர்களுக்கா இல்ல மற்ற நாடுகளுக்கு இது போன்ற இந்த திட்டத்தின் கீழே வேற மாணவர்கள் எதுவும் போயிருக்காங்களா உங்க கூட படிச்சவங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விசால ஒரு சின்ன பிரச்சனைன்றனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியாம வருத்தப்பட்டு இருக்காங்க. அது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பாசிட்டிவா முடியுமா நெகட்டிவா முடியுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். ஓகே. இப்போ அமைச்சர் தரப்புல அவங்க சொல்லக்கூடிய அந்த பதிலில் வந்து
பாரதிதாசன் வந்து இதுவரை அவர் ஆய்வு செய்த அந்த கல்விக்கான ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்கவில்லை என்று கூறுகிறார். இது தொடர்பாக நீங்கள் வந்து ஏற்கனவே அளித்த ஆவணங்கள், கடந்த ஆண்டு படித்த ஆவணங்கள், இந்த ஆண்டு தேவைப்படக்கூடிய அந்த ஆவணங்களை அதை மீண்டும் ஒரு முறை எதை அனுப்பி முயற்சிக்கு திட்டம் ஏதாவது இருக்குதா, இல்லைன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறீங்க? நான் மறுபடியும் மெயில் போட்டேன் சார். எஸ்டர்டே வந்து மெயில் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் திருப்பி அனுப்பிச்சிருவேன். ஓகே, ஒரு ஃபாலோ மெயில் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பதிலை கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த படிப்பை தொடர்வதிலும் அங்கு வசிப்பதிலுமே பெரும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியதில் உங்கள் இந்த மாவட்ட நிர்வாகம், உங்கள் பெற்றோர்கள், அங்கே உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க வேற? இல்ல சார், இது யாரும் ஹெல்ப் பண்ணல. நான் தனியா தான் இருக்கேன். ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க அந்த 6 மாசம் கொடுத்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் எடுத்து அதை நான் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன். கெமிக்கல் வாங்குறது, ஃப்ரெண்ட் கிட்ட டே இந்த ஐசோலேஷன் கிட் குடுறா, நான் வந்தோடனே தரேன்டா அப்படின்னு கேக்குறது. டே ஒரு 50 செல்லு குடுறா, நான் வந்தோடனே வளர்த்துட்டு தரேன்டா அப்படின்னு அப்படிதான் கடன் வாங்கி தான் என் ரிசர்ச் இங்க நடத்திட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. வாழ்றதுக்கும் ரொம்ப ஒரு சிரமமா தான் இருக்கு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ப்ரொஃபசர்ஸ் கிட்டயும் மத்தவங்க கிட்ட கேட்டு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ மலேசியால இந்த பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகம்? நீங்க அங்க விடுதியில தங்கி இருக்கீங்களா அல்லது தனியா தங்கி இருக்கிறீங்களா? இங்க ஹாஸ்டல் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் சார். வெளியில தான் தங்கி இருக்கேன். ஓ, ஆனா அதற்கும் சேர்த்து தான் அந்த உதவித்தொகை வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. ஆமா ஆமா. அதாவது என்ன தேவை அப்படிங்கிற த்ரோ த யூனிவர்சிட்டி அனுப்புவாங்க. எவ்வளவு வந்து ஒரு லிவிங் எக்ஸ்பென்சஸ் வேணும், எவ்வளவு ஃபுட் வேணும், எவ்வளவு வரும்னு யூனிவர்சிட்டி பட்ஜெட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. வன்னியரசு சொல்றாரு, நான் ஏதோ கேட்டு நான் ஏதோ ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணி அவர் வந்து அதை கொடுத்த மாதிரியும் பேசுறாரு. அப்படி அல்ல. அது ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட்டை அங்க வந்து அனுப்புறாங்க. அப்ப நீங்க வந்து சொல்லுங்க, பல்கலைக்கழகம் வந்து பொய்யான தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நாங்க கஷ்டப்பட்டு காலங்காலமா படிக்காம இப்பதான் சார் படிக்கிறோம். பல தலைமுறையா படிக்க முடியாம வருத்தப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் சார். நாங்கெல்லாம் மேல வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் சார். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, காலங்காலமும் நாங்க படிக்காம இருந்துரும். நாங்க படிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைன்னா நாங்க படிக்காமயே இருந்துரும் சார். இல்ல, இப்போதைக்கு இந்த விவகாரம் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக இது நாடு முழுவதும் பாரதிதாசன் இது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது உங்களுக்கு அரசு தரப்பில் இது உங்க கல்விக்கு உதவி செய்ய இயலவில்லை, சிக்கல் இருந்தாலும் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க சென்னை மருத்துவக் கல்லூரியில வந்து படிக்கிறதுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து 30,000 ரூபாய் தான். ஆனா அங்க தங்கி அங்க சாப்பிடுறதுக்கு 3 இருந்து 4 லட்சம் ரூபாய் வரும். இதை வந்து அப்ப சென்னையிலே அப்படி ஒரு தொகை வரும்போது வளர்ந்த நாட்டுலான மலேசியால எப்படி இருக்கும் நீங்க வந்து நீங்களே புரிஞ்சுக்கணுங்க சார். இது ஒரு சென்னை போன்ற இடங்கள்ல அரசு ஒதுக்கீட்டின் கீழ் அவர்களுடைய சொந்த ஊர்ல படிக்கிறதுக்கே பல லட்சம் ரூபாய் ஆகக்கூடிய நிலைமையில ஒரு வெளிநாட்டில் நீங்க அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன, நீங்க அந்த படிக்கக்கூடிய அந்த கோர்ஸ் என்ன, அது இதற்கு முன்பு யாராவது தமங்க படிச்சிருக்காங்களா, அந்த கோர்ஸோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாரதிதாசன். நான் வந்து பிஹெச்டி நியூரோ ரீஜெனரேட்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட் கீழே ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னுடைய ரிசர்ச் டைட்டில் வந்து ஹியூமன் பிரெயினை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதனால வயசாகிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு எபிஜெனெட்டிக்கா என்ன மெக்கானிசம் ஆகுது, பயோஎனர்ஜெட்டிக்கலா என்ன ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏஜ் ஆகிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் ஹியூமன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என் ரிசர்ச். நீங்க இன்னொரு என்னன்னா, இந்த செல் எல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் வரும். இப்ப ஹியூமனோட செல் வந்து ஒரு வாட்டி தான் வளரும். நான் இன்னொன்னு டைரக்டா ஹியூமனோட பேஷண்ட்ஸோட சாம்பிள்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதோட விலைகள்லாம் பல கோடிகள் பல லட்சங்கள் இருக்கும். அதை வந்து கம்பெனில பேசி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கி இந்த ஆய்வுக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னு அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி எவ்வளவு குறைச்சு வாங்க முடியுமோ அப்படி குறைச்சு வாங்கி தான் நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஆய்வு பண்ணும்போது வன்னியரசு எப்படி வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம்? இப்போ அந்த ஆவணங்கள் சரியா அனுப்பலன்னா அது பல்கலைக்கழகம் தான் அந்த ஆவணத்தை வந்து முறையா அனுப்பல. அதுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களை குற்றச்சாட்டுவதற்கு அதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறத உங்களோட வாதமாக. இல்ல, அப்படி அல்ல. பல்கலைக்கழகம் வந்து வன்னியரசு சொல்றது என்ன சொல்றாப்புலன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பணம் கேட்டாரு, நாங்க கொடுத்துட்டோம், அவர் கேட்கிறாரு, நாங்க கொடுத்துட்டோம். அப்படி அல்ல. அது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி ஒரு லெட்டரை வந்து இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி செக்ஷனுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஈவன் எனக்கு கூட தெரியாது.
அவங்க எவ்வளவு அனுப்புறாங்க என்னன்ற டீட்டெயில் எனக்கு கூட தெரியாது. இந்த பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு த்ரோ த சேனலுக்கு அனுப்பி அந்த சேனல் வழியா தான் எல்லா இதுவுமே வரும். அப்ப அவங்க அனுப்புற அந்த லெட்டருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆமா. அந்த லெட்டருக்கு உண்டான நம்ம அவங்க பல்கலைக்கழகத்துல எங்க ப்ரொஃபசர் ஆல்மோஸ்ட் சீனியர் விஞ்ஞானி. அவங்க வந்து அப்படி ஒரு லெட்டர் அனுப்பும்போது லெட்டருக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வருத்தமா இருக்கு சார். இந்த சமூக நீதித்துறை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான சிக்கலாக உங்களோட பிரச்சனை வந்து தமிழகம் முழுவதிலுமே விவாதிக்கப்படுகிறது. மேலும் பட்டியலின மாணவர்களின் இந்த வெளிநாட்டு கல்வி கனவு என்பது உங்களுடைய பிரச்சனை. அது கடந்த ஆட்சியிலும் அந்த பிரச்சனையில் சில அதிகாரிகளுக்கு இருந்திருக்கிறது. என்ன பரிசோதனை மையங்களுக்கு கோட் ஷூ போட்டு போவது கூட அவர்களுக்கு தேவையா நாங்கள் உதவித்தொகை வழங்கும்போது என்ற கேள்வியையும் கடந்த ஆட்சியில் இருந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் உதவித்தொகை பெறுவதிலேயே உங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. அரசுக்கு கடைசியாக மற்றும் இந்த சத்தியம் டிவியின் வாயிலாக நீங்கள் இந்த ஆய்வு படிப்பை தொடர்வதற்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது உங்களோட ஆய்வு தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். கடைசியாக உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. நீங்க சார், என்னோட விருப்பம் என்னன்னா, வன்னியரசு அண்ணா வந்து ரிலீஸ் பண்ணது எனக்கு ஒரு மென்டலி ஒரு ப்ரெஷரா இருக்கு சார். அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சு என்ன அப்படி போர்ட்ரேட் பண்றது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்காரு. அவர் வந்து அங்க என்ன நடக்குது, அவர்கிட்ட என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத அவர் வந்து மறுபடியும் அதை ரீஅனலைஸ் பண்ணி என் மேல இருக்கிற அலிகேஷனை அவர் வந்து கரெக்ட் பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து எனக்கு ரிசர்ச்க்கு உண்டான ஃபீஸ் பிளஸ் அடுத்த மாசம் லிவிங் எக்ஸ்பென்ஸ் ஆன ஃபீஸை கொடுத்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னொன்னு வன்னியரசு அண்ணன் சொல்லும்போது நான் நோட் பண்ணேன், அரசியல் யாரோ பின்னாடி இருந்து இயக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த அரசியல் பின்புலமும் இயக்கல. நான் இவ்வளவு மெயில் பண்ணி உங்களை பார்த்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு வீடியோ கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து நீங்க அவர் வந்து பொய் சொல்றாரு அப்படின்னு அவர் மறுக்கிறது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. ஈவன் அவர்கிட்டயே பேசியாச்சு, அவருக்கும் செய்தி தெரியும், எல்லாமே தெரிஞ்சு ஏன் இப்படி மறுத்து போய் பேசுறாருன்னு எனக்கு தெரியல சார். ஓகே, பாரதிதாசன், உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சத்தியம் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் வந்து இந்த நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் ஆய்வு படிப்பை தொடர்ந்து படித்து அங்கு மலேசியாவிலிருந்து அந்த டாக்டர் பட்டத்தோடு நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்க வாழ்த்துகிறோம். இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணும் என நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த சிறப்பு நேரலையிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி பாரதிதாசன். நன்றி சார். நன்றி சார். இந்த சிறப்பு நேரலையில் நாம் மலேசிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவருக்கு கல்வித்தொகை கிடைப்பதில் உள்ள சிக்கல் தொடர்பாக நேரலையில் அந்த மாணவரிடமே நாம் அவருடைய பிரச்சனையை கேட்டிருந்தோம். அரசுக்கும் அவருடைய வேண்டுகோளை நாம் இந்த நேரலையில் தெரிவித்திருக்கிறோம். மற்றொரு சிறப்பு நேரலையில் மற்றொரு விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி.